டாப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம எல்லோரும் எங்கே போகிறோம் அரியம்மான் பீச் அங்கே தான் போகிறோம். அங்கே தானே ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்துட்டு அரியம்மான் தான் போகிறோம். ஹாய் சொல்லியா? இன்றைக்கி வந்து அரியம்மான் போகிறது அந்த ஒரு vlog எடுக்கிறேன். ஹாய், நீங்கள் ஹாய் சொல்லியாச்சு. எத்தனை வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. அவங்க அப்பா வந்து பைக்கை வந்து இறக்கிட்டு இருக்காங்க. அதோடு நம்ம ஏறி போகலாம். நம்ம இப்போ வந்து பெட்ரோல் போடுறதாண்டி பெட்ரோல் பக்கத்தில் ஏறிட்டுருக்கோம். அவங்க போய் பெட்ரோல் போட்டுட்ருக்காங்க. அப்படியே வர்ஷினியையும் கூட்டிகிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். அதோட அப்படியே ஒரு பேக்கரிக்கு போய் தண்ணியும் ஜூஸும் வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா தண்ணி தவிக்கும்ல, அதனால தம்பிக்கு வந்து தண்ணி நான் கொண்டு போயிட்டேன் வீட்டில் இருந்தேன். எங்களுக்கு தண்ணியும் ஜூஸும் வாங்கிட்டு அப்படியே ஜாலியாக கிளம்பிட்டோம். இதுதான் அரியமானோட என்ட்ரன்ஸு. அப்படியே நாங்கள் வந்தோம். அவங்க என்ட்ரன்ஸ்லேயே இளநீ இந்த மாதிரி கிழங்கு இதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம உள்ளே போய் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியான மூமெண்ட்டெல்லாம் உள்ளே கிளம்பியாச்சு. நாங்கள் வெங்காய வடை வாங்கிட்டு போயிருந்தோம் போகையிலேயே. அதோட பசிச்சிருச்சு. யாருக்குன்னா என் ஹஸ்பண்டுக்கு. அதோட அந்த வெங்காய வடையை பிச்சு அவங்க வாயில் உள்ளே தள்ளி விட்டுட்டு நாங்கள் அரியமான் வந்தாச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு அரியமான் வந்து. ரொம்ப நாள் சென்று இன்னைக்கெலாம் வந்திருக்கோம். ஜாலியாக இருந்துச்சு. என் மகன் வந்து வண்டியிலே தூங்கிட்டான். அதோட வண்டியை விட்டு இறங்கினோன்னையுமே முழிச்சிட்டாரு தலைவர். அதோட அவனையும் தூக்கிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு. எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு இடம் தேடி போயிருக்கோம். ஏன்னா கீழே சுத்தமாகவே இல்லை. மழை பெஞ்சிருக்கு கூட ஈரமான. அதை நாங்கள் கூட கவனிக்கல. என் சன்னு தான் அதை பார்த்துட்டு கீழே தூங்கி எழுந்திரிச்சு சீப்பிங்கிறான். அதை நாங்கள் சாப்பிட்றதுக்கு இடம் தேடி போய்கிட்டு இருக்கோம். நான் தான் வந்து இடம் வந்து தேடிட்டு இருந்தேன். நல்லா சுத்தமான இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு இடம் கிடச்சிருச்சு. அங்கே உட்காந்து நாங்கள் வாங்கிட்டு போன சாப்பாடை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். என்ன வாங்கிட்டு போனோம் அப்படின்னா பிரியாணி தான் வாங்கிட்டு போயிருந்தோம். நல்லா செம்ம டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. தம்பிக்கு வந்து வீட்டிலேருந்து சாப்பாடு செஞ்சே கொண்டு போயிட்டேன். இருந்தாலும் அவன் பிரியாணி கேட்டான். அவனுக்கு கொஞ்சமாக நான் வந்து பிரியாணி ஊட்டிட்டு அவனுக்கு செஞ்சு வச்சுருந்த சாப்பாடையும் அவனுக்கு ஊட்டிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ண கிளம்பிட்டோம். சாப்பிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு வந்துட்டு இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா கடற்கரைக்கு போகிறோம். வெயில் செம்மையாக இருக்குது. நித்விக்கையும் தூக்கிக்கிட்டு நம்ம வந்து அங்கே போயிட்டு வீடியோ எடுக்கிறோம். கடற்கரைக்கிட்ட வந்து வந்தாச்சு. என் பையனுக்கு வந்து கடலை பார்த்தோன்னா சரியான சந்தோஷம். அவனுக்கு ஒரே சிரிப்பாக இருந்துச்சு. அவனுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணால் அதுவே எனக்கு ரொம்ப பெரிய ஹாப்பியாக இருந்துச்சு. அந்தளவுக்கு கூட்டம் அவ்வளோவா இல்லை. யாரும் கடல்லையும் ரொம்ப குளிக்கவும் இல்லை. சும்மா வெளியில் நின்று தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதோட என் மகன் தண்ணிக்குள்ளே ஓடணும்னு ஆசைப்பட்டானா. அதோட நான் அவனை கூட்டிகிட்டு கொஞ்சம் தூரம் மட்டும் தண்ணிக்குள்ளே வந்து போயிட்டு வந்தோம். அவன் நல்லா என்ஜாய் பண்ணான். நீங்களே பாருங்களேன் அவன் எவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறான்னு. இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண வச்சு நம்ம பார்க்கும்போது அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லாத சந்தோஷமாக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் அந்த மூமெண்ட் வந்து எனக்கு கிடச்சிச்சு. அவன் வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணான். நீங்களே பாருங்களேன். நல்லா நானும் ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே நிற்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளில தூக்கிட்டு வந்துட்டேன். அதோட நாங்கள் சிப்பி பிறக்கிட்டு இருந்தோம். அவன் பிறக்கிட்டு இருந்தானா. அதோட சரி அவனுக்கு விளையாடுறதுக்காண்டி கொஞ்சமாக பிறக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு அரியமானை வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி முடிச்சாச்சு. இவனை வச்சுட்டு சத்தியமாக சொல்கிறேன் சமாளிக்க முடியல. என்ன பண்ணுறான் அப்படின்னா தண்ணிக்குள்ளே ஓடி போகிறான். இவனை தாவி பிடிக்க முடியல நம்மளால. நம்மளே டயர்ட் ஆகிட்டோம். அங்கே ஒரு என்னை வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று வீடியோ எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு vlogger ஆகணும்ல. சீக்கிரம் வந்து ஒரு vlogger ஆகணும். காலை கழுவிட்டு வந்தோன்னா பேர் திருப்பி இந்த மண்ணுக்குள்ளேயே போகிறனால ஏய் ஒரு போ இந்த மண்ணுக்குள்ளே திருப்பி வரவும் மறுபடியும்
கால் ஃபுல்லாக மண்ணாயிடுச்சு. நம்ம நினச்சி வந்தது ஒன்றா இருக்குது, நடக்கிறது ஒன்றா இருக்குன்னு இன்றைக்கி வந்து நல்லா தரமாக சிறப்பாக பெரிய லாங் வீடியோவாக லாங்காக எடுத்துடலான்னு பார்த்து யோசிச்சு வந்தால் இது வந்து ஷார்ட்டாகவே முடிக்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு. இன்னும் சுற்றி பார்க்கலாம். நல்லா இந்த வயலில் யாராவது மேய்ச்சா நம்ம நல்லா வீடியோ எடுத்துருக்கலாம். அவங்க அப்பா அவன் மையனை என்னால் மேய்க்க முடியாதுப்பா, நீ ஏன் தூக்கிட்டு போயிருப்பான்னு சொல்லிட்டாங்க. இங்கே தூக்கிட்டு வந்தால் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஈரும். அப்படி ஒரு ஆட்டம் எடுத்து தண்ணிக்குள்ளே ஜாலியாக இருந்துச்சு. அனைத்து எப்படி இருந்துச்சு? கடற்கரைக்கு போமா? வீட்டுக்கு போமா? கடற்கரைக்கு போமா? வீட்டுக்கா? கடற்கரைக்கு போமா? வீட்டுக்கு போமா? எங்கேம்மா போமா? அடி ஏய், நான் விளாக் எடுக்கல தான் அது பக்கத்தில் செல்ல தூக்கிட்டு வரும். அந்த என்னமோ பண்ணுறாங்க பாருங்க அப்படின்னு வரும். ஏதோ ஜாலியாக தான் போச்சு. இவனை வச்சுட்டு தான் வீடியோ எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பிசாட்டு எங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்துருந்துருக்கலாம். எங்கள் அம்மா வரல. அவள் அப்பாட்ட விட்டுட்டு வந்துருக்கலாம். அவங்க அப்பா வெயிலை பார்த்துட்டு அப்பாடி நான் அந்த வெயிலில் வரலப்பா, நம்ம மூஞ்சி கேவலமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை என்னைய வந்து ரொம்ப ஓவராக வந்துச்சு, என்னமோ பண்ணுது, கலாய்க்குதுங்க இப்போ ஓவராக. சரி நானும் வீடியோ வந்து நல்லா நிறைய எடுத்து லாங் வீடியோ போட்டுடலான்னு பார்த்தேன். சரி ஓகே, இந்த வீடியோவே உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஃபன் பண்ணுவோம், இன்னும் டே இருக்குல்ல, இப்போ தானே மணி ஆகுது, இன்னும் ஃபுல்லாக விளாக் எடுக்கலாம். தான் பின்னாடி ஒரு பைத்தியம் வருது. பைத்தியம் ஒரு வழியாக அக்கறையிலிருந்து இக்கரைக்கு வந்தாச்சு. இனி இக்கரையிலிருந்து அப்பா இருக்கும் அரை வரை நாங்கள் போகணும். இந்த பையன் தான் காய்ஸ் ரொம்ப சேட்டை பண்ணுறான். ஓவராக வெயிலாக இருந்துச்சா, இவங்களும் ஒரு கொட்டகை மாதிரி போட்டிருக்காங்க. அவங்கள நிப்போன்னு பார்த்தா அந்த பையன் போட்டுக்கிட்டெல்லாம் தள்ளி விட்டு என்னவே ஒரு வழியாக்கிடுச்சு. அப்பா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவங்க அப்பாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஜீவன் உட்காந்துருக்கா. இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றதுக்காண்டி போயிட்டுருக்கோம். மாங்காய் வாங்குற கடைக்கு வந்தாச்சு. இந்த ஒரு மாங்காய் வந்து 30 ரூபாயாம். அதோட இந்த மாங்காய் ஒரு மாங்காவை பீஸ் போட சொல்லிட்டு அப்படியே உப்பு மிளகாலாம் போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு அன்னாச்சி பழம் ஒன்று வாங்கினோம். ரெண்டுலேயுமே நல்லா உப்பு மிளகா போட சொல்லி வாங்கிக்கிட்டோம். அப்புறம் என்னென்ன வாங்கினோம் அப்படின்றத பாருங்கள். என் பையனுக்கு வந்துட்டு பிஸ்கட் வாங்கினோம். இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தோம். விளையாட்டு ஜாமா தான் என் பையனுக்கு வாங்கலை. ஃபேண்ட் ஈரமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபேண்ட்டை கழட்டி விட்டுட்டு தான் தலைவரை தூக்கிட்டே வந்தோம். பேம்பர்ஸ் போட்டிருந்தான். எவ்வளோ இந்த இருக்கு இந்த பிள்ளை எங்கே போனாலும் கிழங்கு 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 கிழங்கு. பாய், நாங்க கிளம்பிட்டோம். ட்ரெயின் வந்து வர்றதுக்காண்டி கேட் போட்டுட்டாங்க. அதோட நம்ம வாங்கிட்டு வந்த மாங்காவை வந்து நின்று சாப்பிட்டுட்டு ட்ரெயினை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அதோட போயிட்டு இருக்கையில் அந்த ஒரு காற்றாலை வந்து சுற்றிட்டு இருந்துச்சு, பார்க்க அழகாக இருந்துச்சு. அதோட சரி ஒரு வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் போயிட்டு இருந்தோம். போக போக எங்களுக்கே டயர்டாக ஆயிடுச்சு. ஆனால் போகையில் நம்ம மூஞ்சிலே அடிச்சிச்சு வெயில். அதுவே நம்ம மூஞ்சியை வந்து ரொம்ப இதாகிடுச்சு. அதோட அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே போனால் என் மயன் தூங்கிட்டான். போகிற வழியிலே இன்னொரு கேட் போட்டாங்க. அதோட வண்டி ஃபுல்லாக நின்றுக்குச்சு. அதை நாங்கள் முன்னாடி போய் நின்றோம். அந்த இப்ப எங்கிட்ட இருந்து வருது ட்ரெயின், அங்கிட்ட இருந்து வராம என்ன
அவ்வளோதான் கைஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க 2 பேரும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். டாடா பாய்.